சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய். சச்சரவென்று சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 2025 திருக்கணிதப்படி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:45 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. 29/3/2025 3/6/2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவானுக்கு குரு பகவான் சமகிரகம் அப்படின்னு சொல்லலாம். புதன் நட்பு கிரகம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 3ஆம் இடமான ரிஷப ராசியையும் 7ஆம் இடமான கன்னி ராசியையும் 10ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கறாரு சனி பகவான். கிரக பெயர்ச்சியிலேயே முக்கியமா நம்ம பார்க்கப்படுவது சனி பெயர்ச்சி தான். சனி பகவான் நீதிகாரகன். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதே மாதிரி 12 ராசிகளிலேயும் இந்த சனி பகவான் மாற்றத்தையும் கொடுப்பாரு. 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 ஆண்டுகள் நடக்கும். முதல்ல 2.5 வருடம் விரய சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் ஜென்ம சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் பாத சனி அப்படின்னு இந்த 7.5 வருடத்தையும் பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு. சனி பகவான் தர்ம காரகன்னு சொல்லலாம், தொழில் காரகன், ஆயுள் காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரகத்துவம் கொண்டவர்னா சனி பகவான் தான். 7.5 சனி எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம். மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், கும்பராசிக்கு பாதசனி, மீனத்துக்கு ஜென்ம சனி. இந்த 3 ராசிகளுக்குமே 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, தனுசு. கண்டக சனி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நடக்குது. அஷ்டம சனி சிம்மத்துக்கு நடக்குது. ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் அஷ்டம சனி. இந்த காலகட்டத்துல சுப பலன் அப்படிங்கிறது குறைவா கிடைக்கும். சிம்ம ராசிக்கு வீண் செலவுகள், தேவையற்ற இடமாற்றம், வருமான குறைவு, பணத்தேவை அதிகரிப்பு, ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாமே வரலாம் சிம்ம ராசிக்கு. ஒருவருடைய ஜென்ம ராசியில இருந்து 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கண்டக சனி கன்னி ராசிக்கு நடக்குது. அப்ப தேவையற்ற செலவுகள், விருப்பமில்லாத இடமாற்றம், பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கை துணை, தொழில் பார்ட்னர்களோட கருத்து வேற்றுமை, வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது தனியும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் எப்படிப்பட்ட பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிற சனி பகவானின் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துகிட்டு இருந்தாரு. சனி பகவான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. ராசிக்கு 7ஆம் வீட்டுல சனி அமரும் பொழுதுதான் உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. பொதுவா ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய பலன் பாதகமான பலன் அப்படிங்கிறது இருக்காது. குறிப்பா கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும்போது அது குறைவாத்தான் கொடுக்கும். ஏன்னா ராசி அதிபதி புதனுக்கு சனி அப்படிங்கிற ஒரு நட்பு கிரகமாகவும் இருக்கிறதாலையும் உங்க ராசியை பார்க்கறதாலையும் பஞ்சமாதிபதியா வருவதாலையும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சப்தம பார்வையா கன்னி ராசியையே பார்க்கிறார் அப்படிங்கறதால கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். 6ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி பகவானால சுறுசுறுப்பா செயல்பட்டு இருப்பீங்க. இனிமேல் நீங்க கொஞ்சம் மெதுவா செயல்படக்கூடிய காலகட்டம். சனி பகவான் குருவோட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. வீடு, வாகனம் விஷயங்கள் எல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். எதனால பிரச்சனை வருது அப்படின்னு தெரியாமலே நேரம், பொருள் செலவு செய்வீங்க. தாயாருக்கு உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது வரும். உத்தியோகத்துலலாம் பணியிட மாற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும்.
இதுவரைக்கும் சனி பகவான் வந்து 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்தார். கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல இருந்தார். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு கண்டகச்சனியாக வரப்போகிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலனை கொடுக்க போகுது? சனி வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறதே சிறப்பான இடம் தான். சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 12, 3, 8 இந்த இடத்துலலாம் விழுது. 6ஆம் இடத்துல சனி இருந்ததால் எதிரிகளோட தொல்லைகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் குறைஞ்சிருக்கும். கடன்கள் கொஞ்சம் அடைச்சிருப்பீங்க. என்னதான் நீங்க கடனை அடைச்சாலும் விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதால நிறைய விரயங்களை தான் கொடுப்பாரு. விரய செலவுகள் மூலமா புதிய கடன் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய செலவுகளை வந்து உங்களுக்கு சுப செலவாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆழம் தெரியாம காலை விட்டுருப்பீங்க, அவ்வளவுதான். 10 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டை அமைச்சிங்க அப்படின்னா அது 20 ரூபாயில போய் முடியும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கும். வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இதில் 2 ரூபாய்க்கு அமைச்சிங்க அப்படின்னா அது 4 ரூபாயில போய் முடியும். இப்படி அது வந்து ஒரு சுப செலவாக தான் இருக்கும் உங்களுக்கு. 3ஆம் இடத்தை இவ்வளவு நாளாக சனி பகவான் பார்க்கறதால சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது அடிபட்டு இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை புரிவு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கறதாலும் நோய் நொடி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடம் நல்லதா கெட்டதா அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறத சிறப்பு வாய்ந்தது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டகச்சனியா கன்னிராசிக்கு வராரு. 7ஆம் இடமா இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து குடும்ப உறவுகளில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். ஆனால் ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்துக்கிட்டு பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, காதல் உறவுகள்லேயும் சரி, கணவன் மனைவியில் ஒரு அரை மணி நேரம் ஒன்று சேர்ந்து பேசி சிரித்தாலே 10 நாள் வந்து அவங்க பேசாமல் இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கும். வீட்டில் வந்து கணவன் மனைவிலாம் எலியும் பூனையுமாக தான் இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு பார்த்தா அவங்கள மாதிரி இருக்கவே முடியாது கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு. அதான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால் குடும்பத்துக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு சனி போறாரு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ராகு பகவானாலேயே பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டீங்க. அப்போ சனி பகவானால பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. கண்டகச்சனி வேற என்ன பண்ணும் அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சப்தமஸ்தானம். கணவன் மனைவி ஸ்தானத்தையும் கூட்டு தொழில் கூட்டாளிகள் நண்பர்களையும் உங்களுக்கு குறிக்கக்கூடிய இடம். கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். கூட்டு தொழிலெல்லாம் கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கணும். கூட்டு தொழிலில் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் சக கூட்டாளிகளையும் கேட்டுட்டு நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தொழில் கூட்டாளிகளோடு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருக்கணும். நண்பர்களை நம்பி எந்த விதமான செயல்கள்லையும் ஈடுபட வேண்டாம். பெரிய முதலீடு போட வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பார்க்கக்கூடிய வேலை இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ மற்ற யாருக்காகவோ ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, கூட்டுத்தொழில் செய்கிறதுக்கு சிபாரிசு செய்கிறது, இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கூட்டு தொழிலில் வந்து சனி பயிற்சிக்கு முன்னரே பிரிச்சுக்க பாருங்கள். இல்லை டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய கூட்டு தொழிலை மறுபடியும் நீங்கள் தொடங்கலாம். இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு 2 வருஷம் வரைக்கும் ஒன்றா இருப்போம், அதன் பிறகு பிரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உங்கள் ராசியிலேயே சனியோட பார்வை கிடைக்குது. அப்போ சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குது அப்படின்னா கர்ம வினைப்படி நம்ம வாழ கற்றுக்கணும். நீதிக்காரகன் நீதி நேர்மையோடு வாழுறது தான் நல்லது. நல்லது செய்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். கெட்டது செய்தீங்க அப்படின்னா கெட்டது பல வழிகளிலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுடணும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது, வேற ஏதாவது அலைக்கழிப்பு செய்கிறது, அதுவும் ஏழை எளியப்பட்டவர்களை, மாற்றுத்திறனாளிகளை, இவர்களை எல்லாத்தையும் அலைக்கழிக்க கூடாது. அவர்களுக்கு உண்டான வேலையை சீக்கிரமே முடிச்சு கொடுங்க. சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கறதால தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் தனியாக படிப்பதை தவிர்த்துக்கணும். கூட்டுக்கல்வி அப்படிங்கிறத சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க. நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி போடுவதை தவிர்த்துக்குங்க.
பெண்கள்லாம் திருமண விஷயங்கள்ல இல்லாததை இருப்பது போல தோன்றும். அதனால வரன் தேர்வு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. அவர்களை பற்றி நல்லா விசாரித்து அதன் பிறகு முடிவெடுங்க. தவறான வரனை நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 6ல் இருந்துட்டு வந்த சனி பகவான் வந்து உடல்நல குறைபாடு, எலும்பு முறிவு, விபத்து போன்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு. ராகு வந்து 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துக்கு வந்து சனியும் இடம்பெயர போறாரு. அப்போ 6ல் வரக்கூடிய ராகு வந்து தன விருத்தியை கொடுப்பாரு. இதுவரைக்கும் விபத்து, உடல்நல கோளாறுல பாதிக்கப்படலை அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு மருத்துவ செலவு வரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு சென்று ராகு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அபரிவிதமான பணவரவை கொடுத்தாலும் 12ஆம் இடத்துக்கு வரும் கேது வந்து விரய செலவுகளை ஏற்படுத்துவார். குடும்ப ரீதியாக சகோதரிகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தலைவலியாக மாறும். அவர்களுடைய கடன், மருத்துவ செலவுகளும் உங்களை பாதிக்கலாம். பொறுப்பையும் பாரத்தையும் சுமக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். 10ஆம் இடத்துல குரு பகவான் வருவதால் பொருளாதார சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கிறது நல்லது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்கள்லாம் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் மன நிம்மதி இருக்கும். கேது பயிற்சிக்கு பின்னர் வந்து மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறது நீங்கும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோபத்தை குறைச்சிக்குங்க. அதிக அளவில் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. கன்னிராசிக்காரர்கள்லாம் இந்த கண்டகச்சனியாக வருவதால் திருமண விஷயங்கள், காதல் வாழ்க்கையிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருவதற்கோ இல்லை உறவு முறிவதற்கோ வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிதாக திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெண்கள்லாம் கணவரோட ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. வேலை செய்யும் பெண்களுக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது வரலாம். சிலர்லாம் வேலையை ரிசைன் செய்யக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை கூட வரும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து அச்சப்படக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், பண விஷயம், கணவன் மனைவி, காதலிப்பவர்கள் தங்களுடைய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. குழப்பமான சூழ்நிலையை கொடுத்தாலும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் வந்து தெளிவான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கன்னிராசிக்கு சனிக்கிழமை தோறும் அசைவ உணவுகளை தவிர்த்துவாங்க. சனிக்கிழமையில் இந்த சனிப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே இருக்கும்.